வேர்ட்பிரஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து ஜஸ்ட் பார்ப்போம். யார் வேர்ட்பிரஸ் பத்தி போயிட்டு பார்த்தது? உங்க கிட்டதான் வேர்ட்பிரஸ் பத்தி யார் யார் பார்த்தது? சார் சும்மா பேசிக் மட்டும் பார்த்துருக்கேன் சார். நான் எல்லாருமே ஆக்சுவலி பார்க்க சொன்னாங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஓவர்வியூ மட்டும் என்ன அப்படின்றத பார்த்தேன் சார். பேசிக் தான் சார் பார்த்தேன். ஸ்டார்டிங் எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஹலோ, இதுதான் வந்து வேர்ட்பிரஸ் உடைய வெப்சைட். ஓகேங்களா? வேர்ட்பிரஸ் இஸ் ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இத வந்து you can use it to create a website, blog or application. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே இதை வந்து பிளாகுக்கு தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வெப்சைட் அப்ளிகேஷன் லெவலுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த wordpress.org நீங்க போயிட்டு பார்க்கும்போது இது எப்படி வந்து நம்ம ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் தெரியலன்னு சொல்லுங்கப்பா. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. Yeah sir, no problem sir. Yeah, okay. of வெப்சைட் இந்த உலகத்துல உருவாக்கப்பட்டதுல வேர்ட்பிரஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ இது. எதுக்காக வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இது. கஸ்டமைசபிள் டிசைன்ஸ், நீங்க டிசைன் எப்படி வேணும்னாலும் மாத்திக்கலாம். அதே போல சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃப்ரெண்ட்லி, SEO ஃப்ரெண்ட்லி. நீங்க ஒரு நார்மல் HTML சைட் நீங்க ரெடி பண்ணும்போது ஒரு விஷயத்திலையும் நீங்க சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கான விஷயத்தை போயிட்டு கிரியேட் பண்ணணும். அதை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். பட் வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணும்போதே அதோட டைட்டில் ஆட்டோமேட்டிக்கா வந்து SEO ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இது SEO பத்தி பார்க்கும்போது இது இன்னும் டீட்டெயிலா நீங்க பார்ப்பீங்க. இதுல மூணாவது விஷயம் ரெஸ்பான்சிவ் மொபைல் சைட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, சார் ரெஸ்பான்சிவ்காக இதை யூஸ் பண்றோமான்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய CMS வந்து ரெஸ்பான்சிவ்க்கு வந்துருச்சு. பட் வேர்ட்பிரஸ் தான் வந்து இனிஷியலா ரெஸ்பான்சிவ் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அதிகமா கொண்டு வந்தது. ரெஸ்பான்சிவ்னா தெரியும்ல? தெரியும் சார். பெர்ஃபார்மன்ஸ், நீங்க வந்துட்டு ஒரு 1,00,000 பேர் ஒரே நேரத்துல சர்வரை வந்து அக்சஸ் பண்ணாலும் வெப்சைட்டை சர்வர் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா சைட் உங்களுக்கு வந்து கிராஷ் ஆகாது, டெலிவர் ஆகும். ஒரே நேரத்துல வந்து 1,00,000 பேர் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை போயிட்டு 1,00,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா சில சமயம் வந்து இதுவாகும். பட் இதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டியோட உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. மேனேஜ் அப்படியே வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். உள்ள இருக்கிற கண்டென்ட், உள்ள இருக்கிற எனிதிங். இது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். கண்டென்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் வந்து வேர்ட்பிரஸ் அப்படின்றது. இப்போ நம்ம அதை பார்ப்போம். செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல செக்யூர்டு சைட் இது. நீங்க வந்து ஒரு HTML சைட்ல ஒரு மீடியா, ஒரு போட்டோ, ஒரு இமேஜ் ஆர் வீடியோ வந்து அதுல நீங்க வைக்கணும், இல்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கான சைஸ் கரெக்டா வச்சுக்கிட்டு CSSல போயிட்டு இது பண்ணிக்கிட்டு
இது எல்லாமே அதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா இதுல எல்லாமே ரொம்ப ஈஸியா யூ கேன் மேனேஜ் இட். அக்சஸ் பண்றது ஈஸி. இது எல்லாமே நம்ம இப்போ ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்கோம். இதை இப்போ நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். Hello. Yeah, 1 minute, please. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு டெமோ சைட் வந்துட்டு நமக்காக ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியுதா? Yes. தெரியுது சார். தெரியுது சார். ஓகே, நான் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சேட்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாரும் அதை ஜஸ்ட் உங்களோட சைட்ல ஓபன் பண்ணி பாருங்க. உங்களோட ப்ரௌசர்ல ஓபன் ஆகுதா? ஓபன் ஆகுது. Open. Hello. One second. Okay, sir.
அதோடைய ஹெட் அண்ட் ஃபுட்டர் பார்த்துட்டீங்களா? அந்த ஹெட்டர்ல க்ளோஸ் மெனு மட்டும் வருது சார். வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் வரல. மை வேர்ட் ப்ளஸ் எல்லாம் வருது. சார் சர்ச் ஆப்ஷன் இருக்கு சார். சர்ச் ஆப்ஷன் ஹெட்டர்ல சாம்பிள் பேஜ் என்னன்னு தெரியல. மெனு கிளிக் பண்ணா க்ளோஸ் மெனு மட்டும் தான் வருது. ஒரு நிமிஷம் நான் என்னோட லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுதுங்க சார். தேங்க்யூ. சாரி, எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்ததால எனக்கு சைட் கனெக்ட் ஆகல. ஓகே, திஸ் இஸ் a பேசிக் சைட். அதாவது ஒரு வேர்ட்பிரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதுதான் வரும். தெரியுதா? தெரியுது சார், தெரியுது. இதுல இப்போதைக்கு ஒரே ஒரு பேஜ் கொடுத்திருக்காங்க, சாம்பிள் பேஜ்னு சொல்லிட்டு. இப்போ இதுல மை வேர்ட்பிரஸ் இஸ் சைட் டைட்டில், இது டேக்லைன், இது வந்து மெனு, சர்ச் ஆப்ஷன், இது வந்து பேஜ் டைட்டில், இது சைட்டோட டைட்டில், இது பேஜோட டைட்டில். ஓகேவா? இது வந்து பேஜோட கண்டென்ட். இது எல்லாமே வந்து ஃபூட்டர். ஆக்சுவலி இது எல்லாமே ஃபூட்டர். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஃபூட்டர். ஓகே, இப்போ எப்படி இந்த சைட்டை எப்படி நம்ம அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கறேன். zope.xpsite.in. actually it's a sub domain. இது xpsite is a main domain, zope-ன்றது sub domain. wp admin இத கொடுத்து தான் லாகின் பண்ண போறோம். எல்லா மேக்ஸிமம் வேர்ட்பிரஸ் கொடுக்கக்கூடிய லாகின் வந்து wp-admin அப்படின்றத வச்சு உள்ள போகும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு டம்மி யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து வேர்ட்பிரஸ் சைட்டுக்குள்ள போறதுக்கான லாகின் இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த லோகோவை மாத்திக்கலாம். வேர்ட்பிரஸ் அவங்களுடைய லோகோ இது. இதை நீங்க வேணா உங்களுடைய லோகோவை மாத்திக்கலாம். இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட், நீங்க இந்த இடத்துல வந்து கூகுள் கேப்சா வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. வேர்ட்பிரஸ் சைட்டை லாகின் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம். நான் திரும்ப சொல்றேன், zope.xpsite.in பக்கத்துல /wp-admin கொடுத்தா லாகின் இன்டர்ஃபேஸ் வரும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து இப்போ நான் உள்ள வந்திருக்கேன், வேற எதுவும் பண்ணல. ஓகே, இப்போ திரும்ப சைட்டை பார்ப்போம்.
சைட்டு இது வந்து உள்ள கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உடைய இன்டர்ஃபேஸ் தெரியுதா? ரைட். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் தீம்ஸ். ஏன்னா நம்ம வந்து தீம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 2020 தீம். இது எல்லாமே வந்து WordPress உடைய தீம்ஸ் அவனே கொடுத்துருக்கிறது. இப்போ 2019 தீம் ஆக்டிவேட் பண்ணுவோம். அது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்போ 2019 ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 2020 இருந்தது, இப்போ 2019. இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தீம் ஃபர்ஸ்ட் இருந்தது. இது 2019, இது 2020. மை WordPress. இப்போ இதுல இந்த மாதிரி இருக்கு, இதுல இந்த மாதிரி இருக்கு, சிம்பிளா இருக்கு. இதுல வந்து அதாவது மெஜந்தா கலர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சியான் அதாவது ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அவங்களோட ஃபூட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக கொடுத்துருக்காங்க. இதுல சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ 2017 கொடுப்போம். ரொம்ப பழைய தீம் இது, 2017 வந்தது. ஒரு பெரிய இமேஜ், அதுக்கு கீழே சைட்டோடைய டைட்டில், கீழே போனோம் அப்படின்னா போஸ்ட் வர மாதிரி ரொம்ப சிம்பிளா இங்க இருக்கிற இதே விஷயம் தான். இதே ரீசன்ட் கமெண்ட், ரீசன்ட் போஸ்ட், ஆர்கிவ்ஸ். இந்த இடத்துல பாருங்க, ரீசன்ட் போஸ்ட், ரீசன்ட் கமெண்ட், ஆர்கிவ்ஸ், கேட்டகரிஸ் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு தீமுக்கு உரிய வேலை. ஸோ அந்த அப்பியரன்ஸை அவங்க முன்னாடியே ப்ரீ டிஃபைன் பண்ணிடுவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே. சரி, இதெல்லாமே வந்து அவங்க சும்மா பேசிக்கா கொடுத்துருக்கிற தீம்ஸ். இதை வச்சு நம்ம ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு காமன் தீம் ஒன்று எப்படி சூஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். இது இங்க இப்ப திரும்ப நான் சொல்றேன். சைட்டு WP அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா இந்த பேஜ்க்கு வரும். அப்பியரன்ஸ்ல போயிட்டு தீம்ஸ்குள்ள நம்ம இப்ப இருக்கோம். எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி தீம், அதாவது சாஃப்ட்வேர், இந்த WordPress இன்ஸ்டால் பண்ணும் போதே இந்த 3 தீம்ஸும் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம இதை மேற்கொண்டு நிறைய தீம்ஸ் வேணும்னா ஆட் நியூ. ஸோ இதுல பாப்புலர் தீம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல நிறைய தீம்ஸ் இருக்கு, பாப்புலர் தீம்ஸ். இதுல என்ன தீம் வேணுமோ நீங்க அந்த தீம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இவங்க காமிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த சைட் இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய இந்த வியூ. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி ஒரு தீம் இன்ஸ்டால் பண்றேன். ஓஷன் WPன்னு சொல்லிட்டு ஒரு தீம். இந்த தீமுக்குள்ள நிறைய சைல்ட் தீம்ஸ் இருக்கும். தீம்னா என்ன, சைல்ட் தீம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ லாகின் பண்ண தீம்ஸ், அப்பியரன்ஸ், தீம்ஸ்குள்ள போயிட்டு ஒரு புது தீமை வந்து நம்ம இன்ஸ்டால் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், ஓஷன் WPன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பழைசு. ஃபர்ஸ்ட் இருந்தது இப்படி, அப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்தது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க பாருங்க. இதுதான் வந்து ஓஷன் WP உடைய தீம். எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? இந்த 3த்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியுதுங்க சார். தெரியுது சார். இப்போ இது வந்து ஒரு டெம்ப்ளேட். இதுல எப்படி சார் ஒரு நல்ல அப்படின்னா, அவங்க கொடுக்குற பிளகின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஒரு தீம் வருதுன்னா அவங்க அதுல சில விஷயங்கள் கூட அடிஷனல் திங்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ரெண்டர் செட்டப் விசார்ட். ஓகே, இப்போ என்ன மாதிரியான டெம்ப்ளேட்டை நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கு, பிசினஸா, பிளாகா, ஸ்போர்ட்டா, ஒன் பேஜா, இல்லை இ-காமர்ஸ் பண்ண போறீங்களா, எதுக்கு வந்து பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது இ-காமர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம லைவா பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து
இதோடைய லைவ் ப்ரிவ்யூ தெரியுதுல்ல. இப்ப நான் இதுல இப்போ இந்த மாதிரி சைட்னா இது எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து லைவ் ப்ரிவ்யூ. ஒரு இ-காமர்ஸ் சைட்கான லைவ் ப்ரிவ்யூ இது. ஓகே, இது வேண்டாம் அப்படின்னா இது. நம்ம வந்து ஒரு பிசினஸ் சைட் ரெடி பண்ணலாம். யாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாயருக்கு ரெடி பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டான இது. சரி, ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கும் லாயருக்கும் ரெடி பண்றதுக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஜிம் சரி, ஓகே. இப்போ ஜிம்மு, ஆர்கிடெக்ட், இதுவும் வந்து ரிலவென்ட் டு ஆர்கிடெக்ட் தான். இது லாயர், இது 3 விஷயங்கள் இருக்கு. இப்போ இது 4த்துல எதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம்? அதாவது இம்போர்ட் பண்றது. இந்த கண்டென்ட்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி அதை தான் நம்ம எடிட் பண்ண போறோம். இது வந்து லாயர் சைட், இது வந்து ஆர்கிடெக்ட் தான், ரிலவென்ட் டு ஆர்கிடெக்சர். இது டைரக்டாவே ஆர்கிடெக்சர். இது வந்து ஜிம். இது 4த்துல எது பண்ணலாம்? ஜஸ்ட் உங்களோட சஜஷன் பேஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். ஜிம் மெஜாரிட்டி ஜிம் சாட் பாக்ஸ்ல கொடுங்க. ஒரே ஆளே ஜிம் 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 3 தடவை கொடுத்துருக்கீங்க. எல்லாமே ஜிம் தானா? சரி, நான் வந்து ஜிம்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் டெமோ கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓஷன் சோஷியல் ஷேரிங் அப்படின்ற பிளகின், எலமெண்டார் பிளகின், WP ஃபார்ம்ஸ். லேட்டாலாம் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாதுப்பா. நான் இப்போ வந்து ஜிம்முக்கான ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்கிறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணல. சார் ஒரு சின்ன டவுட் சார். ஹலோ யா சார், பிளக்இன்ஸ் யூஸ் பண்ணாம பண்ண முடியாதா? அப்படி இல்லைன்னா பிளக்இன்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன எப்படி சொல்றது, ஸ்லோவா இருக்குமா சைட் அந்த மாதிரி கேட்குறேன். கேட்பவர் யார்? சார் இல்லை, கொஸ்டின் கேட்டது யாரு? நீலவண்ணன் சார். நீலவண்ணன். அப்படிலாம் கிடையாது. தேவையான விஷயங்கள் தேவையான இடத்துல பயன்படுத்தி தான் ஆகணும். ரைட்? புரியுதா? புரியுது சார். ரைட். இப்போ இந்த இடத்துல வந்து லோகோ நீங்க இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். சைட் டைட்டில், இப்போ நான் என்ன பண்றேன், சைட் டைட்டில் ஜோ ஜிம்னு வச்சுக்கலாம். டேக்லைன் பெஸ்ட் ஜிம் இன் திருவண்ணாமலை. சைட் ஐகான் பிரைமரி கலர் வந்து நம்ம ப்ளூ, டார்க் ப்ளூ. ஓகே, கண்டினியூ.
இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற டீடைல்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ஒரு தீம், இப்போ நான் வந்து ஓஷன் WP தீம் இன்ஸ்டால் பண்றேன். இதோடைய ஃபார்மட் இந்த மாதிரி. இது போல நிறைய தீம்ஸ் இருக்கு. ஒரு தீம்ஸும் ஒரு ஃபார்மட்ல அவங்களோட அந்த அந்த கண்டென்ட்டை வந்து இம்போர்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க பயன்படுத்த உங்களுக்கு அதுக்கான அந்த அந்த ஐடியாஸ் எல்லாம் தெரியும். இப்போதைக்கு இதை மட்டும் உள் வாங்கிக்கோங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் டீடைல்டா தெரிய வரும். It takes some time. Please wait. ஆக்சுவலி இந்த தீம் அவங்க கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்க. One minute, please. இது கிராஷ் ஆகுதா? சாரி, இவங்களோட தீம்ஸ் ஒரு சிலது கிராஷ் ஆயிருக்கு. நான் இன்னொரு தீம் பார்க்குறேன். நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி ஓஷன் WP கிராஷ் ஆகுது. நான் என்ன பண்றேன், அதாவது சைட் கிராஷ் ஆகல, அவங்களோட இம்போர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கிராஷ் ஆகுது. ஆக்சுவல் டேட்டாஸ் வந்து வரல. நான் இப்போ வந்து ஆஸ்ட்ரா அப்படின்ற தீம் இம்போர்ட் பண்றேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக அது பண்ணேன். ஆக்சுவல் ஃப்ரீ தீம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம அதில் வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆஸ்ட்ரா அப்படின்ற தீம்ல இருக்கும். ஃப்ரீ தீம்ஸ்குள்ள இப்போ போகலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் ஒரு கரெக்டா சொல்லணும்னா, ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்கான கண்டென்ட்டை நம்ம பார்க்கலாம். BBQ ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு இது நல்லா இருக்கும் தீம். அப்படியே ரொம்ப ரியாலிட்டிக்கா நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த தீமை பொறுத்த வரைக்கும்.
ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு, ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த தீம் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நான் சொல்லும்போது எல்லாரும் உங்களோட சாட் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை வந்து ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே, இப்போ எல்லாரும் உங்களோட சைட் ஓபன் பண்ணி பாருங்க. உங்களோட சைட்ல இருக்கிற லிங்க், சாரி, zope.xpsite.in. எல்லாருக்கும் தெரிகிறதா? தெரியுது சார், நல்லா தெரியுது. தெரியுது சார். ஆக்சுவலி நான் ஒரு தப்பு பண்ணது என்னன்னா, வாட் எல்லாருக்கும் யாருக்காவது தெரியலையா? தெரியுது சார். ரைட், ஓகே. ஆக்சுவலி 2 தீமா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அது எல்லாமே போயிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ இதுதான் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் எதிர்ப்போம். பட் இந்த தீம் தான் அப்படின்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணி இருந்தா இவ்வளவு நேரத்துக்கு வந்து இது கரெக்டாவே உங்களுக்கு காமிச்சிருக்கலாம் டெமோ. ரைட், இப்போ இது இந்த தீம் வந்து இப்போ ரெடியா இருக்கா? அப்படியே இதுல ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி சேல் பண்ண முடியும்ல. லோகோ வந்து இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்னா எது சொல்லலாம் திருவண்ணாமலையில? சிக் பிளாஸ்ட்.
சிக் பிளாஸ்ட். ஓகே. இப்ப சிக் பிளாஸ்ட்னு இங்க லோகோ கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிலவெண்டா அவங்களுக்கு ரிலவெண்டான கண்டென்ட்டை நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சிக் பிளாஸ்ட் இந்த இடத்துல வந்து பெஸ்ட் இன் திருவண்ணாமலை, சிக்கன் அண்டு சம்திங் வாட் எவர். இங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்டை மாத்தணும். இங்க வந்து இமேஜஸ், அதுக்கு ரிலவெண்டான இமேஜஸ் மாத்தணும். இந்த இடத்துல வந்து சம்திங் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜஸ் ஓகேனா இந்த இமேஜஸே வச்சுக்கலாம், இல்ல மாத்தணும்னா மாத்திக்கலாம். இது எல்லாமே நம்ம ஊரோட இது கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட்ல வந்து வெஸ்டர்ன் டைப்ல இருக்கு. நம்ம ஊர்ல என்ன மாதிரியான அந்த ரெஸ்டாரண்ட் அது கொடுக்கலாம், இல்ல இதே கூட அப்படியே வச்சிடலாம். பவர்டு பை இந்த இடத்துல ஜோப் டெக்னாலஜிஸ். இப்போ நான் ஆக்சுவலா எப்படி பண்ண போறதுன்றத சொல்லி கொடுக்க மாட்டேன். ஆனா அது இப்ப சொல்லி கொடுக்க போறதில்லை, இதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். பட் இப்ப நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் தானே அப்படின்றத எப்படின்னு நீங்க இப்ப பாருங்க. எலமெண்டார் அப்படின்ற பிளகின் யூஸ் பண்ணி நம்ம இப்ப வந்து அந்த சைட்டை வந்து எடிட் பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல வந்து ரிச்மண்ட்னு இருக்கு. நான் ரிச்மண்ட் எடுத்துட்டு திருவண்ணாமலை ஸ்டீக்ஸ் அண்ட் பிபிக்யூன்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், ஹாட் சிக்கன் கிரில்லு, ஹாட் கிரில்டு சிக்கன், சாரி கிரில்டு சிக்கன் கொடுக்குறேன். இதோடைய சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதால நான் என்ன பண்றேன், சைஸை போயிட்டு சேஞ்ச் பண்றேன். இப்போ நான் இது சேஞ்ச் பண்ணிட்டேன்ல, எல்லாரும் உங்களோட சைட்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சேஞ்ச் ஆகியிருக்கா? ஆகியிருக்கு சார். ஓகே, இவ்வளவுதான் சிம்பிள். அப்படியே போயிட்டு நீங்க மேல இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே நான் HTML யூஸ் பண்ணல. HTML யூஸ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு இவங்க இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க போயிட்டு ஒரு ஃபாண்ட்டோடைய சைஸ் மாத்தணும்னா அதுக்கு நீங்க போயிட்டு இது பண்ணணும். ஃபாண்ட்டோடைய ஃபேமிலி இதோ இருக்கு, இல்ல என்ன ஃபாண்ட் நீங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அதோட ஸ்டைல் நார்மல், இட்டாலிக், அப்பர் கேஸ், லோயர் கேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கு. லைனோடைய ஹைட்டு, ஸ்பேசிங், இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுக்கணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அது ஸ்பேஸ் ரொம்ப இடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கு ஆப்ஷன்ஸ். டெக்ஸ்டோடைய கலர், இல்லை இந்த கலர்லாம் நல்லா இல்லை மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. இல்லை என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுல்ல? இப்போ இந்த இடத்துல வந்து டாலர் சிம்பிள் இருக்கு. இந்த டாலர் சிம்பிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க ருபீஸ் போடணும்.
வேற யார் நேம் இருக்கு? participants கவிதா. ஓகே, நீங்க இந்த போட்டோஸை மாத்தணும்னா ஜஸ்ட் அந்த இடத்துல போயிட்டு மாத்திக்கலாம். இல்லை எனக்கு அது இடமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு எம்டியாவே விட்டுடலாம். எப்படி வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ உங்களோட ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அப்டேட் ஆயிருக்கு சார். ஸோ இந்த மாதிரியாக இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க இது உங்களுக்கு தெரிய வரும். எனிவே ஒரு வேர்ட்பிரஸ் சைட் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கிறது யூடியூப் வீடியோ தான், தெரியுதா? தெரியுது. இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது ஆக்சுவல் யூடியூபோட வீடியோ. யூடியூபோட லிங்க் எடுத்துதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் அதெல்லாம் அடுத்தது எப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? क्वेश्चन அண்ட் ஆன்சர் அடுத்த 5 மினிட்ஸ்க்கு. சார் ஒரே டவுட் சார். அந்த எலிமெண்ட்க்கு வந்து இப்ப நம்ம எடிட் பண்றது மட்டும் எங்க போய் பண்ணனும்னு? இல்ல, நான் திரும்பவும் சொல்லிட்டேன். இது எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே ஓகே. எடிட்ன்ற விஷயமே வந்து ரொம்ப பெருசு. ஒரு பேஜ் நீங்க லாகின் பண்ணிட்டீங்கனால மேல எடிட் வித் எலிமெண்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கிளிக் பண்ணீங்கனாலே நீங்க போய் எடிட் பண்ண முடியும். எடிட் இந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணீங்கனா ஓகே ஓகே சார். உள்ள போய்ட்டு நீங்க ஜஸ்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். அசென்ச்சரோட சைட்ல வந்து வீடியோக்கு மேல இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல, யார் அசென்ச்சர் ஓபன் பண்ணது? நான் தான் சார், கவிதா. கவிதா, எல்லாரும் பேர் சொல்லிக்கோங்க, ஏன்னா உங்களோட ஃபேஸ் தெரியல, நானும் பார்க்கல. ஓகே ஓகே. இதே போல தான் வந்து அசென்ச்சரும் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ அசென்ச்சரோட ஓகே, ஆக்சுவலி இப்போ ஒரு டைம் இது எடுத்துக்கும், வேண்டாம் இப்போதைக்கு, ரைட். பட் ஆனா நீங்க அசென்ச்சர்ல பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ பீப்புள். ஹலோ, சொல்லுங்க சார். அசென்ச்சர்ல பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கா? அந்த வீடியோ பேக்ரவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. ஓகே,
இதை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டர்ல இருக்கக்கூடிய லோகோ, மெனு, ஐகான்ஸ், ஃபூட்டர் பார்த்தோம். ஃபூட்டருக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ வேர்ட்பிரஸ்க்குள்ள வந்திருக்கோம். வேர்ட்பிரஸ்ல லாகின் எப்படி பண்றது, லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தீம்ஸை எப்படி போயிட்டு சூஸ் பண்றது, தீமை சூஸ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் வரும். ஒரு தவறான தீமை சூஸ் பண்ணா அது இன்னொரு தீம் பண்ணும்போது அது இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ண பழைய கண்டென்ட்டும் வந்தது பாத்தீங்களா ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி நான் பண்ண மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு மிஸ்டேக் நடந்தா அது எந்த மாதிரி பாதிக்கும். நான் அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்து மெனுஸை வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, ஆக்சுவலி நான் செலக்ட் பண்ணி 4 எடுத்ததால வந்தது. இப்போ இதுல வந்து எத்தனை ஹோம், ஒரு ஹோம், இங்கே 3 ஹோம் இருக்கு. இப்போ இதுல எந்த ஹோம் எந்த பேஜுக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிம் இன்ஸ்டால் பண்ணேன், அப்புறம் லாயர் இன்ஸ்டால் பண்ணேன், இப்போதான் வந்து பிபிக்யூ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா இதே சைட்ல லாயருக்கான கண்டென்ட்டும் இருக்கு. இப்போ இது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து லாயருக்கான கண்டென்ட், சாரி ஜிம்முக்கான கண்டென்ட் இதுல இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பிளான் பண்ணிட்டு சைட்டை ஐ மீன் தீமை இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து திரும்ப திரும்ப ரீஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் அ லெசன் ஃப்ரம் டுடே. ஸோ ஹெட்டர், ஃபூட்டர், வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன், இது மூணுத்துல ஏதாவது டவுட் இருக்கா? தீம் இன்ஸ்டாலேஷன், தீம் எடிட்லாம் நாளைக்கு திரும்ப பார்ப்போம். நான் லாஸ்ட்ல தீம் இன்ஸ்டாலேஷன்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா வந்துட்டேன், அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இந்த விஷயங்கள் இது வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் நீங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாவது இருக்கா திரும்ப? சுரேஷ், பொன்மணிவேல், ரகுல், சத்யராஜ், நீலு, கவிதா, பிரியதர்ஷினி, யுவான் சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து நேத்து வந்து ஹெட்டர் பத்தி பார்த்தோம், ஹெட்டர் அண்ட் ஸ்லைடர். இன்னைக்கு வந்து ஃபூட்டர் பிளஸ் இது இல்லாம வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் தீம் எப்படி சூஸ் பண்ணணும். பேசிக்கா வந்து நான் கொடுத்துருக்க ஒரு தீம் மேக்ஸிமம் இதுல இருந்தே இவங்க எடுத்துக்கலாம். இது இல்லாம இவங்க போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு அந்த தீம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து திரும்ப நாளைக்கு ஒரு தடவை ஃபுல்